தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். சார், இந்தியா பிளாக்கோட கேண்டிடேட் சுதர்ஷன் ரெட்டி நேத்திக்கு சென்னை வந்திருந்தாரு, முதலமைச்சரை சந்திச்சிருந்தாரு. நேத்திக்கு சிஎம் வந்து பேசும்போது என்ன சொல்லியிருந்தாருன்னா, இது ஒரு ஐடியாலஜிக்கல் பேட்டில் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சுதர்ஷன் ரெட்டி பேசும்போதுமே வந்துட்டு அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா வந்து கான்ஸ்டியூஷனை சேவ் பண்றதுக்கு நான் வந்து செயல்படுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. டிஎம்கேவோட எம்பி மெம்பர் நிறைய பேர் பேசும்போது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா வந்துட்டு இது ஒரு ஆர்எஸ்எஸ் பேக்டு கேண்டிடேட்டா இருக்கிற சிபி ராதாகிருஷ்ணனை எதிர்த்து இவங்க வந்து ஒரு கேண்டிடேட்டை நாமினேட் பண்ணியிருக்காங்க, ஹூ இஸ் இன்டென்ட் டு சேவ் த கான்ஸ்டியூஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரி. ஹவு டு யூ லுக் அட் இட்? இதை எப்படி பார்க்குறீங்க இந்த ஓவரால் சினாரியோ? இதே ஆர்எஸ்எஸ் பின்புலம் உள்ள ராதாகிருஷ்ணன் அவர்களை கூட்டணியில் இருக்கும்போது வீடு வீடாக போய் வாக்கு சேகரித்தவங்க தானே திமுக. 99 நாடாளுமன்ற தேர்தலில் இவருக்காக வாக்கு சேகரித்தவர்கள் தானே. அப்போ அவங்க கண்ணுக்கு தெரியல இவர் ஆர்எஸ்எஸ் பின்புலம் உள்ளவர்கள். அப்போ அந்த கொள்கை முரண் எங்கிருந்து வருது? திமுகவுக்கு ஆட்சி அதிகாரம் கையில் வருது, கொள்ளையடிக்கலான்னா கொள்கையாச்சு முரணாச்சு அப்படிங்கிறத திமுகவோட பாலிசி. அதனால் இது இப்போது எலெக்ஷன் வேறு நெருங்கிட்டு இருக்குது. ஏதாவது ஒன்று மக்கள்கிட்ட சொல்லணும், மடை மாற்றணும். ஒரு மின்சாரம் தாக்கி ஒரு தூய்மை பணியாளர் இறந்துருக்காங்க, அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு நேரம் இல்லை, ஆனால் இவருக்கு நைட்டு ஷாப்பிங் போகிறதுக்கு நேரம் இருக்குது, ஷாப்பிங் மாலுக்கு போய் சிஎம். இப்படி ஒரு கையாளாகாத முதலமைச்சரை நம்ம வச்சுக்கிட்டு எனக்கு வந்து தமிழகம் முக்கியம் இல்லை, தமிழ்நாடு முக்கியம் இல்லை, குடும்பம்தான் முக்கியம், இதற்கு என்னெல்லாம் தூபம் போட்டு நம்ம வந்து வாக்கு வங்கி அரசியல் பண்ணலாமோ அதை பண்ணலாம் அப்படின்னு இருக்கிற நிலைமையோட வெளிப்பாடு தான் இது. அதே சுதர்சன் ரெட்டி அவர்கள், மரியாதைக்குரிய நம்மளுடைய உள்துறை அமைச்சர் வந்து அவர் வந்து ஒரு நக்சலுடைய ஆதரவாளர் போல் இருக்கிறார்னு ஒரு கருத்தை முன்வைக்கிறார். உடனே சுதர்சன் ரெட்டி வந்து என்ன சொல்கிறார், அது வந்து ஒரு தனிப்பட்ட தீர்ப்பாக நீங்கள் சொல்லக்கூடாது, அது வந்து உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு அப்படிங்கிறார். அப்போ தனிப்பட்ட தீர்ப்பில் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு அப்படின்னா, ராம் ஜென்ம பூமி வழக்கில் நீதியரசர் சந்திரசூத் கொடுத்தது மட்டும் ஏன் தனிநபர் கொடுத்த தீர்ப்புங்கிற மாதிரி கட்டமைச்சாங்க திமுகவோட கூட்டணி கட்சிகளை? விவாத மேடைக்கெலாம் வரும்போது சந்திரசூத் கனவுல எனக்கு கடவுள் வந்தார் சொன்னார், அதை நான் தீர்ப்பாக சொன்னேன், ஏன் தனிநபர் தாக்குதலில் போனாங்க? அப்போ அதுவும் உச்சநீதிமன்ற தீர்ப்புன்னு தானே சொல்லணும். இது இரட்டை நிலைப்பாடு உடைய ஒரே கட்சி இந்தியாவில் ஒரு சிறந்த உதாரணம் இருக்குன்னா அது திமுக தான். இந்த மாதிரி இரட்டை நிலைப்பாடு தான் அவங்களோட வேலையே. நோக்கம் வந்து வாக்கு வங்கி அரசியல், பிளவுவாத அரசியல் தான் அவங்களோட நோக்கமே. சார், இன்னொரு ஒரு கொஸ்டின். இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்துட்டு இப்போ நேற்றுக்கு கூட நடந்த ஒரு சம்பவம் என்னன்னா வந்து அதிமுக தலைவர் திரு எடப்பாடி அவர்களுடைய பிரச்சாரத்தின் போது இந்த ஆம்புலன்சஸ் வந்து வரும்போது அதை அதிமுக தொண்டர்கள் தடுத்து நிறுத்தியதாகவும் அந்த ஓட்டுநரை வந்து தாக்கியதாகவும் வந்து சொல்லப்படுது. இது வந்து முதல் தடவை இல்லை, 2வது தடவை இந்த நேற்றுக்கு நடந்திருக்கு. ஸோ இந்த சிச்சுவேஷனை ஃபர்ஸ்ட் நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன்னா திமுக தரப்புல வந்து ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவர் அடிக்கிறதோ இல்லை எமர்ஜென்சிக்கு போற சர்வீசஸை வந்து தடுத்து நிறுத்துறது வந்து தப்பு. ஏன்னா ஹெல்த் மினிஸ்டர் கூட சொல்லியிருந்தாரு அது வந்து குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு. அதிமுக தரப்புல இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? தமிழ்நாட்டில் இருக்கிற சின்ன குழந்தைகள் கூட தெரியும், விஞ்ஞான ஊழல்வாதினா யாருன்னு ஒரு பேரை சொல்லுவாங்க, விஞ்ஞான ஊழல் கட்சி யாருன்னா திமுகன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி விஞ்ஞான ஊழல், விஞ்ஞான வேலை, இந்த மாதிரி திருட்டு வேலை பண்ணுறதில் கை தேர்ந்தவர்கள். அதே மாதிரி தான் எடப்பாடியாருக்கு மக்களுக்கு கிடைக்கப்பெற்ற பயங்கரமான ஆதரவை பொறுக்க முடியாமல் அதை எப்படி வந்து தடுத்து நிறுத்தி மடை மாற்றுறது அப்படின்னு முதல்ல இந்த மாதிரி காலி ஆம்புலன்ஸை அனுப்பிச்சாங்க. அதை ஒரு பொதுக்கூட்டத்தில் எங்கள் பொதுச்செயலாளர் போட்டு உடச்ச உடனே இப்போ விஞ்ஞான ரீதியாக அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு நாடகத்திரையில் அரங்கேற்றம் பண்ணி விஞ்ஞான ரீதியாக தரவுகளை செய்கிறது. அடுத்து கோர்ட்டுக்கு போக போகிறாங்க. இப்போ பொதுநல வழக்கு தொடுப்பதற்காக ஆதாரத்தை சேகரிக்கிறாங்க. அந்த பொதுநல வழக்கு எதுக்கு அப்படின்னா, எடப்பாடியார் பிரச்சனைனால மக்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆம்புலன்ஸ் போகிறது, உயிர் காக்கும் சேவையெல்லாம் பாதிக்கப்படுது, அதனால் இவரோட கூட்டத்துக்கு இனிமேல் வந்து அனுமதி கொடுக்கக்கூடாது, இந்த மாதிரி நடத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்கான முன்னேற்பாடுகளுக்கான வேலை இது. இதெல்லாம் வந்து திட்டமிட்டு அரங்கேற்றிய நாடகங்கள், கதை, திரைக்கதை, வசனம், எக்ஸிக்யூஷன் எல்லாமே வந்து திமுக காவல்துறை ஏவல்துறையை கையில் வச்சுட்டு அதுக்கான ஆதாரங்களை திரட்டி இந்த மாதிரி மலிவு வேலையில் இறங்குறாங்க. அதனால் விஞ்ஞான ஊழல்வாதி மட்டும் இல்லை, விஞ்ஞானத்தில் என்னெல்லாம் வேலை செய்ய முடியுமோ அடுத்தவனை வந்து கெடுக்கிறதுக்கு எல்லா வேலையும் திமுக செய்வாங்க. அதோட மிக சிறந்த உதாரணம் தான் இந்த ஆம்புலன்ஸ் உதாரணம். இப்போ கோயிங் ஃபார்வர்ட் இந்த மாதிரி நிகழ்வுகளை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் அப்படின்னு எதனா இருக்கா சார்? என்ன மாதிரி ஐடியாவில் இல்லை? இனிமேல் கூட்டங்கள் வரும்பொழுது ஆம்புலன்ஸ் செல்வதற்கான தனி பாதை அமைக்கப்படுமா, இல்லை அவர்களுக்கு செல்வதற்கு வாகனங்கள் இந்த மாதிரி செல்வதற்கு என்ன அப்படிங்கிறது குறித்தே எங்கள் பொதுச்செயலர் வந்து ஒரு அறிக்கையை வெளியிடுவார்னு நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்கோம்.